ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளைஞர்களை வழிமறித்து சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். முன்விரோதம் கொடூர தாக்குதலுக்கு காரணமா? குற்றவாளி மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பைராகி மடம் தெருவில் 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களை கார்த்திக் என்பவர் வழிமறித்து ஏற்கனவே இருந்த முன்விரோதம் காரணமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் இருதரப்பிற்கும் இடையே பெரும் சண்டை மூண்டுள்ளது. முதலில் வார்த்தை தகராறாக இருந்த பிரச்சனை சிறிது நேரத்தில் முற்றி மோதலாக வெடித்திருக்கிறது. சற்று நேரத்தில் ஆத்திரமடைந்த கார்த்திக் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை உருவியிருக்கிறார் சரக்கென்று. சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் 2 இளைஞர்களையும் சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார். பலத்த வெட்டுக்காயமடைந்தவர்கள் அலறிய சத்தம் கேட்ட அப்பகுதி மக்கள் அங்கு ஓடி வந்துள்ளனர். பொதுமக்கள் பலரும் அங்கு திரண்டதைத் தொடர்ந்து கார்த்திக் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். காயமடைந்த இருவரையும் அப்பகுதி மக்கள் மீட்டு சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். தகவல் அறிந்து வந்த சோளிங்கர் நகர் போலீசார் சிகிச்சை பெற்று வந்த இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் கார்த்திக் தமிழக வெற்றிக் கழகத்தின் சோளிங்கர் நகர கழக பொருளாளர் என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தலைமறைவாக உள்ள கார்த்திக்கை போலீசார் தேடி வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் நடைபெற்றதா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.